Hello friends, welcome to Dreams Kitchen. இன்னைக்கு Dreams Kitchenல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நெத்திலி மீன் பஜ்ஜி. நெத்திலி மீன் பஜ்ஜி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கலாம். அதை விட நெத்திலி மீன்ல பஜ்ஜியா அது எப்படி டேஸ்டா இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் நெத்திலி மீன் பஜ்ஜி. இப்போ நெத்திலி மீன் பஜ்ஜிக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கடலை மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு மீன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மீனை கிளீன் பண்ணி அதுக்கு மசாலா போட்டு வச்சிடணும். அதுல நடு முள் இருக்கு பாத்தீங்களா நெத்திலி மீன்ல, அதை வந்து 2ஆ பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அழகா வந்துடும். அந்த மீன் வந்து அந்த முள்ளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை மீனை 2ஆ டிவைட் பண்ணி உள்ள இருக்கிற முள்ளை வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்காக நான் காமிக்கிறேன். நடு முள் எடுத்தா இந்த மீன் பாருங்க எவ்வளோ அழகா வந்து 2ஆ பிரிஞ்சு இப்படி இருக்கு. நம்ம அப்படியே இந்த பஜ்ஜி மாவுல அப்படி துவைச்சு அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். அது மாதிரி ரொம்ப அழகா நீட்டா வந்துடும் இந்த நெத்திலி மீன். ஏன்னா கடல் மீன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால நீங்க நடுவில் சும்மா அப்படி கையில கட் பண்ணீங்கனாலே அழகா வந்து இப்படி கட் ஆகி முள் இருக்கும். அந்த நடுமுள்ள நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 10-15 மீன் மட்டும் நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சாயங்காலம் இப்போ பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்காக நான் மத்தியானம் நெத்திலி மீனை வந்து வறுத்துட்டு சாம்பார் வச்சுட்டு போனேன் பிள்ளைங்களுக்காக. நானும் ஒர்க்கிங் விமன், அதனால காலையிலே மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். அதை வந்து பாதியை வந்து நான் வந்து குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வறுத்தேன், அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் மீனை வந்து எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். நெத்திலி பஜ்ஜி சாயங்காலம் வந்தோன்னா பிள்ளைங்க அம்மா என்னம்மா ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்க, செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு போனேன். அதை இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணேன். நான் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன். இந்த மசாலா போட்டு நம்ம பஜ்ஜி போட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியா முருவலா இருக்கும். அதுக்காக நான் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன். காலையிலே மசாலா போட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதனால நல்லா ஊறி சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். வேகமா தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தண்ணியா போயிடும். இந்த மீன் வந்து ஒட்டணும் நல்லா. அது மாதிரி கொட கொடன்னு நம்ம வந்து நல்ல கன்சிஸ்டன்சில இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போறோம். நெத்திலி மீன் பஜ்ஜி பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு நம்ம கலந்து வச்சுட்டோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கலந்துக்கங்க. ஏன்னா அந்த மீன் வந்து நல்லா ஒட்டி வரணும். பாருங்க இந்த மீனை வந்து இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த அவுட்டர் லேயர் பஜ்ஜிக்கு சூப்பரா வரணும். இந்த மாதிரி வரணும். அது மாதிரி நல்லா திக்கா கலந்து வச்சுக்கோங்க பஜ்ஜி மாவு. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் கடலை மாவு உங்களுக்கு காமிச்சேன், அதே போல் அரிசி மாவு காமிச்சேன், மிளகா பொடி காமிச்சேன். இது ஒன்றுமே நான் கடையில் வாங்கினதில்லை. கடலை மாவும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் காய வச்சு வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். அதே போல் அரிசி மாவும் அந்த மாதிரி தான். மிளகா பொடி அப்படின்னு சொன்னால் மிளகா பொடியெல்லாம் நான் வீட்டில் தான் அரைச்சிக்குவேன். வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நல்லது கிடையாது. மிளகாத்தூள்ல செங்கல் கலக்குறாங்கன்னு சொல்றாங்க, நிறைய கலப்படங்கள். அதனால தயவுசெய்து வெளியிலேருந்து பொருட்கள் வாங்காதீங்க. சண்டேஸ்ல நீங்க வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த பஜ்ஜியை நம்ம செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெத்திலி மீன் பஜ்ஜி போடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம பஜ்ஜியை திருப்பி போடலாம். இதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் சட்டியில வந்து எண்ணெய்க்கு அடியில் அந்த சட்டிக்கு அடியில் எதுவுமே ஒட்டாம பஜ்ஜி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய நேரங்களில் பார்த்தா நம்ம மீன் வறுத்தாலும் சரி பஜ்ஜி போட்டாலும் சரி அடியில் போய் ஒட்டிக்கும் சட்டியில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால்
மீன் வறுத்தாலோ மற்ற எந்த எண்ணெய் பலகாரம் நம்ம செஞ்சாலோ அடியில் போய் ஒட்டாது. அதனால் எப்போவுமே பலகாரம் செய்யும்போது சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைங்க. இப்போது பஜ்ஜி 2 சைடும் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியான நெத்திலி மீன் பஜ்ஜி. சிம்மில் வச்சுடுங்க, உள்ளே நல்லா மீனும் சேர்ந்து வேகணும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பஜ்ஜி. பாருங்கள், சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான நெத்திலி மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.